இரண்டாம் கல்யாணம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. மக்கள் அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியப்பா 2 கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இரண்டாவது கல்யாணங்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் வாக்கே. இப்போ இந்த காலத்தில் இந்த பொண்ணுங்கள்லாம் நிறைய படிச்சிடுறாங்க. நிறைய படிச்சிடுறதுனால நிறைய சம்பாதிக்கிறாங்க. நிறையா சம்பாதிக்கிறனால தான் காலில் தானே நின்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதில்ல. அதனால் ஹஸ்பண்டை விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்துக்குன்னு போகிறாங்க. இல்லை தனியாகவே தான் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருந்தால் தான் அந்த காலத்துலலாம் எப்படின்னா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு தான் கணவனை எப்படியோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பெண்ணுங்கள்லாம் இருந்தாங்க. இந்த காலத்தில் வந்து பெண்கள்லாம் தான் காலிலேயே நிற்கலாங்கிற எண்ணத்தினால ஹஸ்பண்டை விட்டுட்டு ஹஸ்பண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதில்ல. ஏன்னா தாங்கிற திமிர் இருக்குது. திமிர் மாத்திரம் இல்லை, பெண்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இந்த காலத்தில் பெண் சமுதாயம்னு இருக்கிறதுனால பெண்களும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறதுனால அதுக்குன்னு அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. அடங்கி போகிறதுல இடத்துல அடங்கி போகணும், அடங்கி போக வேண்டாத இடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் சரியான இது. யாரை வேணாலும் இருந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு ஆட்டிடியூட் இஷ்யூ இல்லாமல் ஈகோ இல்லாமல் ஹஸ்பண்டும் ஒய்ஃபை புரிஞ்சுக்கணும், ஒய்ஃபும் ஹஸ்பண்டை புரிஞ்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தியோட வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை. இல்லாட்டினா அது வாழ்க்கை இல்லை.